ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2005 ஒரு சவுத் கொரியன் மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான டைரி ஆஃப் ஜூன். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். அடுத்தடுத்து ஊருக்குள்ளே நடக்கிற ஸ்கூல் பசங்களுடைய கொலைகள், இதுக்கெல்லாம் காரணமாக பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொலையாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்குற டிடெக்டிவான படத்துடைய கதாநாயகி இறுதியாக அந்த குற்றவாளி அந்த கொலையாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ நான் சொன்ன இந்த ஒரு ஒன்லைன் ஸ்டோரி இருக்கு இல்லையா, இதை பார்க்கும்போது நமக்கு டிஃபால்ட்டாக மைண்டில் என்ன விஷயம் வருது, அந்த கொரியன் இண்டஸ்ட்ரிக்கு வேறு வேலை வெட்டியே கிடையாதுப்பா, ஆனால் ஊனான்னா க்ரைம் த்ரில்லரு, அதுவும் இதே கதை தான். எந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரு கிரைம் த்ரில்லர் கதை எடுத்தாலும் இப்போ நான் சொன்ன இந்த ஒன்லைன் ஸ்டோரி தான் உள்ளே இருக்கும். அப்புறம் எப்படிப்பா அவங்க அடுத்தடுத்து ஹிட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் அவங்க ஒரு படத்துக்கும் எப்படி வித்தியாசமாக சுவாரஸ்யமாக தனித்துவமான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த படத்துடைய கதை இந்த ஒன்லைனர் கேட்கும்போது நார்மலான ஒரு கதை வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன், எங்கே திரைக்கதையில் இவங்க வித்தியாசப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த படத்துடைய கதையில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ஜாயங். இவங்க பேசிக்காக சவுத் கொரியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிடெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இவங்களுக்கு எப்பயுமே பார்ட்னர் ஒருத்தர் கிம், அவருடைய பேர், அவர் கூடயே இருப்பார். இவங்க எந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போனாலும் அவரும் கூடயே வருவார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லா கேஸையும் எடுக்கிறது வழக்கம். இப்போ படத்துடைய முதல் காட்சியிலேயே சோனு மழை பெய்யுது, ஒரு இரவு நேரம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு பையன் யாருக்கிட்டேயோ இருந்து, ஒரு ஸ்கூல் பையன் தப்பிச்சு பொழைச்சி ஓடி வர்ற மாதிரி வேகமாக ஓடி வந்து ஒரு படிக்கட்டில் ஏறுறான். அப்போ ஏறும்போது அங்கே இருக்கிறவங்களாம் அங்கங்கே அப்படி பதப்பதிச்சு ஓரமாக ஓடுறாங்க. யாரோ மஞ்சள் கலர் கோட்டு போட்ட, ஒரு ரெயின் கோட்டு போட்ட ஒரு நபர், அது யாருன்னே தெரியல. அந்த நபர் இந்த பையனுக்கு பின்னாடி வந்து இந்த பையனுடைய ஷோல்டரில் கையை போட்டு திடீர்னு கத்தி எடுத்து சரமாரியாக குத்துறாங்க. இப்போ அந்த பையன் ரத்த வெள்ளத்தில் அப்படியே சரிஞ்சு சடலமாக அங்கேயே விழுகிறான். அந்த குத்துன நபர் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அது யார் அப்படிங்கிறதே நமக்கு காண்பிக்கப்படலை. இப்போ இந்த கேஸை கையில் எடுக்கிற போலீஸு இது கன்ஃபார்மாக ஒரு கொலை தான், அது கிளியராக தெரியுது. அது இத்தனை பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் குத்துனது யாருன்னு யாரும் பார்க்கல. யாரை கேட்டாலும் மஞ்சள் கலர் கோட்டுங்கிறத தவிர வேறு எந்த ஒரு விஷயமே யாரும் சொல்லலை. இதனால் இந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸு சுற்று போட்டு தேடிக்கிட்டு இருக்கு அந்த கொலைகாரனை. இந்த கேஸை போலீஸ் ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்க அந்த தருணத்திலேயே நம்ம கதாநாயகிக்கு அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஒரு சூசைடு ஒன்று நடந்து போச்சு, நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பில்டிங்கு, அந்த பில்டிங்குடைய மேலே இருந்து பல மாடி கட்டிடங்களில் மாடிகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பில்டிங் அது. அந்த பில்டிங்குடைய உச்சத்திலிருந்து ஒரு ஸ்கூல் பையன், அந்த பையன் மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான். இப்போ இவங்க யார், வழக்கம் போல் இந்த பேர் ஹீரோயினும் சரி அவர் கூட இருக்க அந்த கிம்மும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த க்ரைம் சீனுக்கு வர்றாங்க. அங்கே வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து, ஆமாம் இந்த பையன் அவனை விழுந்தானா இல்லை வேறு எவனா தள்ளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கோணத்தில் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மேலே வேறு யாருடைய ஃபுட்பிரிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல மேடம், இவர் ஒருத்தருடைய ஃபுட்பிரிண்ட்ஸ் மட்டும்தான் மேலே இருக்குது, அதனால் இது கன்ஃபார்மாக ஒரு சூசைடு தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சரி ஓகே, பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பையனுடைய பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகுது. போஸ்ட்மார்ட்டத்தில் போய் இந்த பையனுடைய பாடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு சின்ன ரெட் கலரில் ஒரு கேப்சியூல் மாதிரி ஒரு விஷயத்தை வயிற்றுலேருந்து எடுக்கிறாங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸு. அதில் அந்த கேப்சியூலை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு சின்ன பேப்பர் சுருட்டி அந்த கேப்சியூலுக்குள்ளே வச்சு அதுதான் அந்த பையனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த பேப்பர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஏதோ ஒரு டைரியில் இருந்து கிழிக்கப்பட்ட ஒரு பேப்பர், அதை சுருட்டி தான் அந்த கேப்சியூலுக்குள்ளே வச்சுருக்காங்க யாரோ. இப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பையன் அந்த ஸ்டார் கேஸில் ஏறும்போது அந்த மழைக்கால இரவில் ஒரு பையனை கொலை பண்ணாங்களே, அந்த கொலையை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இந்த கேப்சூலுக்குள்ளே. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரே ஆச்சரியம். ஒரு பக்கம் ஓ அப்போ இவனே ஒரு கொலைகாரனா, கொலையை பண்ணுறதையும் பண்ணிவிட்டு இப்போ தற்கொலை வேறு பண்ணிக்கிட்டானா, இது என்ன பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களாங்க. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் ஒன்றா படிக்கிற பசங்க, என்னென்ன வேலை பண்ணிக்கிறாங்க பாருங்கள். தேவையில்லாமல் ஒரு உயிர் போயிருச்சு, அதுக்கு காரணம் இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி விசாரணை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம கதாநாயகிக்கு ஒரு டவுட்டு. ஆமாம், இவன் ரெண்டாவது தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு ஆள், ஆனால் முதல்ல கொலைங்கிறது கிளியராக தெரிஞ்சதுனால நம்ம குற்றவாளியை மட்டும்தான் தேடணுமே தவிர வேறு விஷயங்கள் எதுவும் பெருசாக தேடலை. அவனையும் ஃபுல்லாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவன் வயிற்றுக்குள்ளே ஏதாவது இருக்குதா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய வயிற்றை கிழிச்சு பார்த்தா இதே மாதிரி ஒரு ரெட் கலர் கேப்சூல் அவனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்குது.
இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏங்க அந்த கேப்சூல் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு சின்ன டைரியில் கிழிக்கப்பட்ட பேப்பர் அதில் எழுதியிருக்கு. இப்போ ரெண்டாவதாக எந்த பையன் மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டானோ அது தற்கொலையே கிடையாது, அதை அப்படித்தான் நான் தான் ஸ்டேஜிங் பண்ணேன், அந்த தற்கொலை கொலை தான், அந்த கொலையை பண்ணது நான் தான் அப்படின்னு எழுதியிருக்கு. முதல்ல இருந்த அந்த பையனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்த அந்த கேப்சூலுக்குள்ளே. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏங்க இவன் தானே முன்னாடி இறந்தேன், அப்புறம் எப்படி பின்னாடி இருக்க ஒருத்தனை இவன் கொலை பண்ணி எழுதி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே கன்ஃபியூஷன் அவங்களுக்கு. ஆனால் அடுத்து என்ன நடக்குது, எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொலைகாரன் யார், இதெல்லாம் எப்படி ப்ரீ பிளான் பண்ணுறாங்க, இப்படி எதுவுமே தெரியாமல் ஒரு புரியாத புதிராக போகிற இந்த கதைக்கு கடைசியாக இதுக்கப்புறம் நடந்த திருப்பங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும் தான். முதல்ல நான் சொன்னேனே, கொரியன் இண்டஸ்ட்ரி ஏன் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அகட்டாக இருக்குது, அவங்க அசால்ட்டாக எடுக்கிற ஒரு படத்தை நம்ம அப்படி ஈக்குவலாக ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு இவ்வளோ முக்குறமே இருந்தும் நம்மளால் அந்தளவுக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியலையே. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸ். ஒரு கதையை எப்படி ஒரு வித்தியாசமான கதை, கிரைம் த்ரில்லர் தான், ஆனால் அதுக்குள்ளே எப்படி கதைக்களத்தை வித்தியாசமாக வைக்கிறது, காட்சிகளை எப்படி கொண்டு வந்து வித்தியாசமாக சேர்க்கிறது, ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு பரபரப்பான ஒரு கதையாக ஃபைனலாக அதை கொண்டு வருதுங்கிற அந்த விஷயம். ஸோ அதை சூப்பராக பண்ணிட்டாங்க. இந்த படத்துலையுமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனால் இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துகிட்டு போன ஒரு பரபரப்புக்கெல்லாம் செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல படம் தான் இது. ஏன்னா இதனுடைய ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு பரபரன்னு இருக்கும். படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ரசிகர்களுக்கெல்லாம் பிடிச்ச படமாகவே இருக்கும் இது. ரெண்டாவது, இந்த படத்தை நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ், குறிப்பிட்ட 2 கதாபாத்திரங்கள், ஒன்று ஹீரோயின், அவங்கள ஒரு வழக்கமான அந்த என்ன சொல்கிறது, ஒரு என்ன பப்ளியான ஒரு ஹீரோயினாக காமிப்பாங்க இல்லையா, அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அடாவடி ஹீரோயினாக தான் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா பேசிக்காக ஒரு டிடெக்டிவ், அவங்களுக்கு அதிகமாக வாயை விட கை தான் பேசும். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அவங்க. அதுபோக இன்னொரு கதாபாத்திரம் இருக்குது, அதுவும் ஒரு ஃபீமேல் கதாபாத்திரம் தான், ஆனால் அதிகமாக பேச முடியாது. அந்த கதாபாத்திரம் படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். 2 பேருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இது போக இந்த படத்துடைய எடிட்டிங்கு சூப்பரான ஒரு கட்ஸு. இந்த படம் பரபரன்னு போகிறதுக்கான காரணம் இந்த படத்துடைய எடிட்டிங் தான். சும்மா தீயாக கட் பண்ணி வச்சுருப்பாப்புல எடிட்டர். ஒரு காட்சிகளும் நமக்கு ஒரு பெரிய ஜெர்க்கை கொடுத்துக்கிட்டே வரும். என்னங்க இது எப்படி நினைச்சா, அப்பா அது இல்லை முன்னாடி நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளோடையே அந்த கதைக்களம் நகரம். அந்த மாதிரி பரபரப்பான ஒரு படம். அதுக்கு இந்த படத்துடைய எடிட்டிங் மிகப்பெரிய பலம். அடல் கானட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் கானட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். உங்களுக்கு சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்கும், பார்க்குறவங்க பார்த்து மகிழுங்கள். இது யூடியூப் லிங்க்கு. நான் ஒன்ஸ் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அடுத்து எவ்வளவு நேரத்தில் இந்த யூடியூப் லிங்க்கு திருப்பி ப்ரைவேட்டாக போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. யூடியூப்பில் பார்த்தேன் இருந்தது, அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்குறவங்க சீக்கிரம் பாருங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.